ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்திர பதிவு பண்ணும்போது பட்டா மாறுதல் இனி லேட் ஆகாது என பத்திர பதிவுத்துறை ஒரு அசத்தலான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் வீட்டு மனை பட்டாவுக்கு தமிழ் நிலம் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருது. அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைகளுக்கான உட்பிரிவுகளை மொத்தமாக உருவாக்குதல், இந்த மனைகளுக்காக பட்டா மாறுதல் உள்ளிட்ட பணிகளுக்காகவும் மாநகராட்சி மற்றும் நகராட்சியின் வருவாய் தொடர் பணிகளுக்காகவும் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட சில நிமிடங்களிலே தானியங்கி பட்டா மாறுதல் முறையில் வாங்கியவரின் பெயரில் பட்டா மாற்றப்படும். இதற்காக பொதுமக்கள் தனியாக விண்ணப்பம் கொடுக்கவோ அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வரவோ தேவையில்லை. மேலும் இந்த செயல்முறை மூலம் தனியாக பட்டா வேண்டி விண்ணப்பம் செய்ய தேவையில்லை. பட்டா வேண்டி மனைப்பிரிவு சார்ந்த பெறப்படும் மனுக்கள் பெருமளவு குறைவதுடன் அரசு நிலங்களில் ஆக்கிரமிப்பு செய்வதும் தவிர்க்கப்படுது. அத்துடன் மோசடி செய்து நிலங்களை விற்பனை செய்வதும் வெகுவாக தவிர்க்கப்படும். தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாறுதலில் உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நில கிரயங்களில் பத்திரப்பதிவுத்துறை பதிவு செய்யப்பட்டதுமே பட்டா மாறுதல் தானியங்கியாக மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வகையில் தானியங்கி முறையில் பத்திரப்பதிவு விவரங்கள் அடிப்படையில் பட்டா பெயர் மாற்றம் திட்டம் அனைத்து தாலுகாக்களிலும் விரிவாக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவின் போது சார் பதிவாளர் நிலையில் இதற்கான சரிபார்ப்பு முடிந்ததுமே தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டுவிடும். பதிவுத்துறையில் ஸ்டார் 2.0 சாஃப்ட்வேர் வாயிலாக சார் பதிவாளர்கள் இதற்கான பணிகளை செய்யலாம். எனினும் சரிபார்ப்பு முடிந்தும் பட்டா பெயர் மாற்றம் நடக்கவில்லை என்று ஆங்காங்கே புகார் எழுந்து வந்து வருகிறது. இதனை களையவே பத்திரப்பதிவுத்துறை அதிரடியாக ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு வருது. இதற்காகவே தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் பணிகளை விரைவாக செய்ய வேண்டும் என்று நில அளவை மற்றும் நில வரி திட்ட துறை இயக்குனர் சமீபத்தில் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் தானியங்கி பட்டா மாறுதல் பணிகளை கண்காணிக்க சிறப்பு வசதி தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளதாம். அதாவது இதுவரை தமிழ் நிலம் இணையதளத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மட்டுமே இந்த விவரங்களை பெறக்கூடிய சூழல் இருந்த நிலையில் இப்போது பதிவுத்துறை அதிகாரிகளும் தினசரி எத்தனை பட்டாக்களுக்கு தானியங்கி முறையில் மாறுதல் செய்யப்பட்டது என்பதை பார்க்க முடியுமா? ஒவ்வொரு சார் பதிவாளர் அலுவலகத்திலும் கோப்புகள் நிலை என்ன என்பதை பதிவுத்துறை அதிகாரிகளே நேரடியாக கண்காணிக்க முடியும். இதனால் பதிவுத்துறை நிலையில் பட்டா மாறுதலுக்கு எந்த தாமதமும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பத்திரப்பதிவு நாளிலேயே தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்வதை தினசரி கண்காணிக்க பதிவுத்துறை எடுத்துள்ள இந்த நடவடிக்கையானது பொதுமக்களின் கவனத்தை பெற்று வருது. பட்டா சிட்டா பார்வையிட, சரிபார்க்க, பதிவேடு, புறம்போக்கு நில விவரம், புலப்படம், நகர நில அளவை வரைபடங்கள் ஆகியவற்றை இலவசமாக பார்வையிட, பதிவிறக்கம் செய்ய, பட்டா மாறுதல் விண்ணப்ப நிலை விவரங்களை அறிய இணையவழி சேவை www.eservice.tn.gov.in என்ற இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த அறிவிப்பானது தமிழக மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பதிவு செய்யும் போதே உங்களுடைய நிலம் உங்களுடைய பட்டாவாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்டா மாறுதல் பார்த்தீங்கன்னாக்கா தானியங்கி முறையில் செயல்படுத்தப்படுது. இதில் தாமதம் அதிகமாக ஏற்படுறது காரணத்தால் இதை நேரடி கண்காணிப்பில் உயர் அதிகாரிகள், அதாவது தாசில்தார்களை இதை வந்து நேரடியாக கண்காணித்து இதை எந்தெந்த பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருக்குது, எந்த பட்டா வந்து மாறுதல் வந்து தாமதமாக இருக்குது அப்படின்றத வந்து உடனடியாக சரி செய்யறதுக்காக இந்த ஒரு திட்டமானது செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது தமிழக மக்களுக்கு, பத்திரப்பதிவு செய்யக்கூடிய மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.